மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மாறாத நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நன்றி நிறைந்தோடு நம் ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து இந்த பரிசுத்தமான சபை கூடுதலின் நாளில் நம்மை கண்ணின் கருமணியை போல கொண்டு வந்திருக்கிறார். நம்மை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய பரிசுத்த பாதத்தில் அவரை தொழுது கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இறங்கி வர வேண்டுமே. எல்லாரும் ஆண்டவரில் சொல்லுவோமா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் முழுமையாய் நம்மை நிரப்பும்படியாய், முழுமையாய் இந்த ஆராதனையை ஆளுகை செய்யும்படியாய். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்பும்படியாய், நம்மை நிரப்பும்படியாய், இந்த ஆராதனையை ஆட்கொள்ளும்படியாய், இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிகிற வரையிலும் அவருடைய மகிமையான ஆளுகை நம்மை நிறைத்திருக்கும்படியாய், ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய். ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாகி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்களை நிரப்ப வேண்டுமே, எங்களை நிரப்ப வேண்டுமே. ஆலயம் முழுவதையும் நிரப்ப வேண்டுமே, சபை முழுவதையும் நிரப்ப வேண்டுமே. எங்கள் இருதயங்களை நிரப்ப வேண்டுமே, எங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வேண்டுமே, இந்த ஆராதனையை நிரப்ப வேண்டுமே, பாடுகிறவர்களை நிரப்ப வேண்டுமே, ஆராதிக்கிறவர்களை நிரப்ப வேண்டுமே, துதிக்கிறவர்களை நிரப்ப வேண்டுமே, வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்களை நிரப்ப வேண்டுமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமே. உம்மை தேடி வருகிற உம்முடைய பிள்ளைகளை இங்கே நிரப்ப வேண்டுமே. ஹல்லேலூயா. உம்மை தொழுது கொள்வதற்காக உம்முடைய பரிசுத்த பாதத்தை இன்றைக்கு தேடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்ப வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு எங்களில் எந்த தடையும் இல்லாதபடிக்கு எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு எங்களில் எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் நடப்பதற்கு, இந்த ஆராதனையில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இந்த ஆராதனையில் எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இந்த ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னில் எந்த தடையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னில் எந்த பரிசுத்த குறைவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னில் எந்த குறைவுகளும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விசை கூட என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை ஒரு விசை கூட கழுவுங்கப்பா. ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, என்னை ஒரு விசை கூட கழுவுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதையும் நீங்க எங்களுக்கு நடத்தி தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. சொல்லுவோமா. ஆண்டவரே, எங்களை இந்த நாளின் ஆராதனையை உம்முடைய சித்தம் போல நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும்
நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சித்தம் போல இந்த ஆராதனையை நடத்துங்கப்பா. நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லித்தாங்கப்பா. நான் எப்படி துதிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாங்க. உம்மை பிரியப்படுத்துகிற விதத்தில் நான் எப்படி துதிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாங்கப்பா. எப்படி உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாங்கப்பா. எப்படி நான் உம்மை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லித்தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனையா இந்த ஆராதனை மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வசனத்தில் உள்ள விளக்கங்களை இந்த நாளிலே நான் புரிந்து கொள்ள எங்களை நீங்க வழி நடத்துங்கப்பா. எல்லா கவலைகளையும் நாங்கள் மறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பாரங்களை மறக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் விட்டு வந்த எங்களுடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுதலையோடு நான் உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. விடுதலையோடு நான் உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மையே நான் துதிக்கணும். ஹல்லேலூயா. வேற எதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாதுப்பா. நான் உம்மையே துதிக்கணும். எங்களுடைய சபை உம்மையே துதிக்கணும். என்னுடைய குடும்பம் உம்மையே துதிக்கணும். நான் உம்மையே துதிக்கணும்ப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நினைத்து நினைத்து, நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா, எங்களுக்கு கற்று தாங்கப்பா. உம்முடைய பரிசுத்தமான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து மீதியான பகுதி அப்பா எங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களோடு கூட இருங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை பலப்படுத்துங்க. எங்களை நிரப்பி அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தாவின் சனமே கைத்தாளமுடனே ஹல்லேலூயா களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடி ஆடு. ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார்.
உற்சாகமாய் தட்டி, கைகளை உற்சாகமாய் தட்டி. ஹல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போதும் மாறாத இன்பம் ஒரு வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்பம் ஒரு வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து, ஹல்லேலூயா, நம்மை கன்மலையின் மேல் நிறுத்தி, நம்மை கன்மலையின் மேல் நிறுத்தி, நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன், அவரை துதிப்பது நம்முடைய கடமை அல்லவா? ஹல்லேலூயா. அவரை பாடி மகிமைப்படுத்துவது நம்ம மேல் விழுந்த கடமை அல்லவா? நாங்களுமே நன்றியோடு பாடுகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பயங்கரமான குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே, எங்களை கன்மலையின் மேல் நிறுத்தினீரே, எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே, நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே. நாங்கள் நினையாத பாதையில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பாராத பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இனி ஒரு மறுமையின் வாழ்விற்குள் எங்களை கொண்டு போக போகிறீர். எங்களுக்காக ஒரு நித்திய பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். எங்களுக்காக ஒரு நித்திய சந்தோஷத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நரகத்தின் கொள்ளிகளாய் கிடந்த எங்களை, ஹல்லேலூயா, அந்த பாவ குழியிலிருந்து தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து, நித்திய பரலோகத்துக்கு நேராய் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். அந்த பாதை, அந்த வழி நீதியின் வழி. ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பாதை நீதியின் பாதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பாதை நித்தியத்திற்கு ஏதுவான பாதை. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய நித்தியத்தின் பாதைக்காக, நித்தியத்தின் வழிக்காக, மறுமைக்கு எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிற உம்முடைய நேரான பாதைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுமையின் வாழ்வு ஒன்றை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நித்திய பரலோக ராஜ்யத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அங்கே நாங்கள் பசி தாகம் இல்லாமல்,
துதி கானம் பாடி ஹல்லேலூயா எங்கள் கவலைகளை மறந்து, கண்ணீரை மறந்து, போராட்டங்களை மறந்து, பிரச்சனைகளை மறந்து, வேதனைகளை மறந்து நாங்கள் நித்திய காலமாய் உம்மோடு கூட வாழுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பாடலாமா? வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, அருமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமென்றே துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமென்றே துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நித்திய வாழ்வுக்கினராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாப்பா, நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறாப்பா, நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாத தேவன், நம்மை மறவாத நேசர், ஒரு நாளும் நம்மை மறந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நமக்காக ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் ஆரம்பம் முதல் முடிகிற வரையிலும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? ஹல்லேலூயா. நம்மை நித்திய பரலோகத்தில் சென்று சேர்க்கும் நாள் வரையிலும் நாம் அவரோடு கூட கரங்களை பிடித்து தைரியமாய் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அவரை விட்டு பின்னே போய்விடக்கூடாது என்பதற்காக ஏராளமான வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாத நேசர், ஒருபோது மறக்க மாட்டார். இமை பொழுது கூட அவர் நம்மை மறக்க மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னை மறவாத என் நேசரை நான் நன்றியோடு பாடுவேன், நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன், நான் அவரை துதிப்பேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன், நான் அவரை உயர்த்துவேன், நான் அவரை கனப்படுத்துவேன் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாக ஒரு பாடலை பாடலாமா? என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்து எனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் உற்சாகமாய் பாடலாம். தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா என்ன மறக்கல? ஹல்லேலூயா. அப்பா என்ன மறக்கல? மறந்தாரா? மறக்கல. அப்பா என்ன மறக்கல? யார் மறந்தாலும்
அவர் என்னை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்பா நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்மை மறவாத அப்பா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஹல்லேலூயா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர் அந்த வாக்கு தவற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே ஆவதாக. ஹல்லேலூயா. அப்பா, நீர் என்னை மறக்கவே மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருபோதும் என்னை மறக்க மாட்டீர் ஆண்டவரே. ஆபத்தில் அரும் துணையாய் என்னோடு கூட இருக்கிறவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவர் விடுவிப்பதற்கு போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்கினி சூடையிலிருந்து விடுவிக்க அவரால் முடியுமானால், ஓ தானியேலை சிங்க கபியிலிருந்து விடுவிக்க அவரால் முடியுமானால், நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, நம்முடைய ஆபத்துகளில் இருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக, எனக்கு எழுதி வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர். ஆபத்தில் நானே உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர். என்னை நீர் மறக்கவே மாட்டீரப்பா. ஹல்லேலூயா. என்னை நீர் மறக்கவே மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த சரணம் விதமாய் சொல்லுகிறது, பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்று சொன்னதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை எல்லாரும் இணைந்து பாடுவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பாடலாமா? ஒரு சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து, ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் என் மேல் வைத்திருக்கிற பாசத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உண்மையாய் உணர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வருகிறோ உன் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரண்டோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால்
என்னை வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அப்பா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே, என்னை உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய உள்ளங்கையில் இருந்து என்னை யாரும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னை யாரும் பறிக்க முடியாது. எந்த வியாதியும் என்னை பறிக்க முடியாது. எந்த பிசாசும் என்னை பறிக்க முடியாது. எந்த மனிதனும் என்னை பறிக்க முடியாது. எந்த போராட்டமும் என்னை பறிக்க முடியாது. ஏனென்றால் நான் என் அப்பாவின் உள்ளங்கைகளுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும், ஆண்டவரே, நீர் என்னை உடைய உள்ளங்கைகளுக்குள் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்த சரணமை விதமாய் சொல்லுகிறது, திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியையும் எண்ணினீரே. ஹல்லேலூயா. இயேசப்பா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. அப்பா, எங்களை நீர் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் அறியாமல், உமக்கு தெரியாமல் என்னை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. என் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியையும் கூட நீர் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தலையில் உள்ள ஒரு முடி கூட உமக்கு தெரியாமல் கீழே விழாதப்பா. என் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தா கூட அது உங்களுக்கு தெரியும்ப்பா. ஹல்லேலூயா. அப்பாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடலாமா? ஹல்லேலூயா. திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியையும் எண்ணினீரே. நீர் அறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமப்பா, ஆமப்பா. ஹல்லேலூயா. நான் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லப்பா. நான் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நான் வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நான் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. ஓ, நீர் எங்களை கைவிட்டுக்கற்றவர்களாக விடவே மாட்டீர் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தொடுவதற்கு உம்முடைய அனுமதி இல்லாமல் யாரும் எங்களை தொட முடியாதப்பா. எங்க தலையில இருக்கிற ஒரு முடிய கூட யாராலையும் அசைக்க முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அடுத்த சரணமை விதமாய் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று நீர் சொன்னதாலே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக
அன்பரே என்னை காத்திடுமே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் ஹல்லேலூயா அவருடைய கண்மணிகளை தொடுகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? அவருடைய கண்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உள்ளங்கைகளுக்குள் மாத்திரமல்ல, அவருடைய கண்களுக்குள் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார்கள். அவருடைய கண்மணியை யாராவது தொட முடியுமானால் மாத்திரமே அவர்கள் நம்மை தொட முடியும். ஹல்லேலூயா. அவ்வளவு விலையேறப்பட்ட பாதுகாப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. ஹல்லேலூயா. எலிசாவை பிடிக்க பெரிய சேனை வந்தபோது எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதங்களினாலும் அக்கினி குதிரைகளினாலும் அந்த மலை முழுவதும் ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட அக்கினியின் பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கும் தரவல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த உண்மையாய் உணர்ந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உன்னை தயவா என்னை நடத்தும். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பரந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீர் எனக்கு சொல்லி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று நீர் எனக்கு சொல்லி இருக்கிறபடினால், நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே எனக்காக நீர் ஜெயக்கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் நம் சார்பாக நமக்காக அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படிப்பட்ட பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நீர் எங்களோடு கூட கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரை எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக, எங்களுக்கு ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை தரும்படியாக, நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. கடைசி சரணம் விதமாய் சொல்லுகிறது, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. ஆண்டவரே உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறதப்பா.
உம்முடைய வருகையில் யான் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது ஆண்டவரே. அந்த வருகையில் யானும் ஒரு பங்காளனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த வருகையில் நானும் மணவாட்டியாய் உமோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கூட உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விசை கூட என்னை சுத்திகரியுங்க. உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒருவேளை இந்த நாளில் உம்முடைய வருகை இருக்குமானால் கூட நான் உம்மோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பாடலாமா? எல்லாரும் இணைந்து உண்மையாய் பாடுவோமா? என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பாதைகளுக்காய், நீரை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பாதைகளுக்காய் ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நடந்து கொண்டிருக்கிற பாதை எனக்கு கடினமான பாதையாய் தெரியலாம் ஆண்டவரே. ஆனால் அது நீதியின் பாதை என்று எனக்காக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீதியின் பாதையில் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நேர்வழியில் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதையில், நான் கடந்து வந்த என்னுடைய பாதையில் எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. வாழ்க்கையை நான் திரும்பி பார்ப்பேனானால், நான் கடந்து வந்த என்னுடைய பாதையை நான் திரும்பி பார்ப்பேனானால் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. கடினமான பாதையில் நான் கடந்து வந்த போதெல்லாம் என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. நடக்க முடியாமல் தவித்து நின்ற வேளையில் என்னை தூக்கி சுமந்தீர் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்த போது எனக்கு புது ஜீவன் கொடுத்தீர் ஆண்டவரே. என்னை உயிர்ப்பித்தீரப்பா. அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அல்லேலூயா எனக்காக என் ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே அப்பா. நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போமானால் எத்தனை நாவு இருந்தாலும் நன்றி சொல்லி முடிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே, விபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில், பயங்கரமான போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில், பொல்லாத பிசாசானவன் நமக்கு விரோதமாய் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் நாம் அவரோடு கூட ஜீவிப்பது, நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நாம் பெற்ற ஆயிரக்கணக்கான நன்மைகளினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் மாத்திரமே, அவருடைய இரக்கத்தினால் மாத்திரமே, அவருடைய அன்பினால் மாத்திரமே நான் நின்று கொண்டிருப்பது, நான் நிர்மூலமாகாதிருப்பது, நான் அழிந்து போகாதிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரமே. நல்ல எபினேசராய் இதுவரையிலும் என்னை நடத்தி வந்தீரே. அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? அல்லேலூயா. உணர்றவங்க உண்மையா பாட போறீங்க. அல்லேலூயா. உண்மையாய் பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பெருக்கோடு பாடுவோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. நன்றியோடு பாடுவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றியோடு பாடுவோம், வார்த்தை உண்மையாய் பாடுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகிறோடு பாடுவோமா, நன்றியால் நிறைந்து பாடுவோமா. பாபா 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 லரபதலா சியந்தரபா காலை மகபலரதலா சியந்தரபா என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் காரங்கள் நான் கண்டே. நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி நன்றி பெருக்கோடு நன்றி பெருக்கோடு அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் காரங்கள் நான் கண்டே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எத்தனை பேர் கண்டீங்க? அல்லேலூயா. எல்லாருமே கண்டிருப்போம் இல்லையா?
பயங்கரமான மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வந்த பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டல்லவா? அல்லேலூயா. நெருக்கத்தில் இருந்த பல நேரங்கள் நமக்கு வந்ததல்லவா? அல்லேலூயா. வாடி போய் பல நேரங்களில் நின்றோம் அல்லவா? சோர்ந்து போய் நின்றோம் அல்லவா? விழுந்து விட்டதை போல உணர்ந்தோம் அல்லவா? இனி எழுந்திருக்கவே முடியாது என்று நினைத்தோம் அல்லவா? ஓ ஹல்லேலூயா. இனி எனக்கு ஒரு வாழ்வு இல்லை என்று நினைத்தோம் அல்லவா? என்னால் இனி உலகத்தில் வாழ முடியாது என்று நினைத்தோம் அல்லவா? எல்லா நெருக்கத்திலும், எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் என்னை நடத்தி வந்தீரே. அப்பாவுக்கு நன்றி. எல்லாரும் அப்பாவுடைய முகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் சொல்லுவோம். அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா விழாமல் என்னை தாங்கினதற்காக நன்றி. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து என்னை தூக்கி எடுத்ததற்காக உமக்கு நன்றி. மறுபடியும் என்னை உயிர்ப்பித்ததற்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் என்னை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் சுகம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. தேவை பெருகின போது ஹல்லேலூயா சிக்கி தவித்திடாமல் என் தேவைகளை சந்தித்தீரே. அற்புதமாய் நடத்தினீரே, அதிசயமாய் நடத்தினீரே, ஆச்சரியமாய் நடத்தினீரே. நீர் உண்மையுள்ளவராய் இருந்தீரே. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருந்தீரே. என்னை நடத்த போதுமானவராய் இருந்தீரே. என் குடும்பத்திற்கு போதுமானவராய் இருந்தீரே. என் வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருந்தீரே. ஓ ரபாதாலா சந்தராதாலா பௌரியந்தரா. நன்றி அப்பா. கடைசியாக ஒரே ஒரு முறை அந்த வரியை பாடி முடிக்கலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அந்த ஒரு வரியை பாடி நாம் முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. உண்மையாய் பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்து பாடுவோம். அப்பாவுடைய இருதயத்தை நோக்கி பார்த்து பாடுவோம். அன்பும் கொண்டீரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இதுவரையிலும் நடத்தினதற்காக நன்றி, இன்னும் நடத்த போகிறதற்காக நன்றி. என் ஜீவன் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை, உம்முடைய வருகை வரை என்னை நடத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பகுதியை நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க கிருபை தாங்க. உடைய அன்பு கரங்களில் மீதியான நேரத்தை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் அப்பா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் முழு பகுதியையும் பொறுப்படுத்துங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்க. உடைய திருக்கரங்களில் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.